தென் மாநில முதலமைச்சர்கள் 6 பேருக்கு வந்து முதல்வர் வந்து கடிதம். அதான் நேற்று சந்திரபாபு நாயுடு அவர் கரடி காரிக்கு போற மாதிரி சொல்லி தராங்க. என்ன சொல்றாரு சந்திரபாபு நாயுடு அவர்? என்னையா 2 மொழி 3 மொழி சண்டை போட்டு 10 மொழி கத்து கொடுக்குறாரு. 10 மொழி கத்து கொடுப்பேன். அவர் இன்னைக்கு சொல்ல, நீ ஆந்திரால மட்டும் இருக்க கூடாது, ஹைதராபாத்ல வேணும், பே ஏரியா சான் பிரான்சிஸ்கோ ஆளணும், மைக்ரோசாப்ட் கூகுள்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் அதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னன்னே தெரியாது. அவர் அன்னைக்கு ஐரோப்பியா ஃபுல்லா நாம இருக்கணும், அமெரிக்கா ஃபுல்லா இருக்கணும், தெலுங்குக்காரங்க டெல்லியில இருக்கணும், ஹிந்தியும் கத்துக்கணும், தெலுங்கு வேணும். அவர் 10 மொழிகளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நீட்டு கடிதம் எழுதின மாதிரி தான். முதலமைச்சர்களுக்கு எழுதின எத்தனை கடிதத்துக்கு ஒரு பதில் வந்துச்சுன்னு? நீட்டுக்கு எழுதின கடிதம் என்னாச்சு? இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி சாராத எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதினார். இன்னைக்கு முதலமைச்சர் காலையில முகநூல்ல சொல்றாரு, ட்விட்டர்ல சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சியுடைய கையெழுத்து இயக்கம் சர்க்கஸ் மாதிரி இருக்காங்க. கொடுமை பாருங்க. சரி, உதயநிதி ஸ்டாலின் நீட்டு கையெழுத்து இயக்கம் நடத்துனாரு, என்னாச்சு? நீங்க பத்திரிகையில காமிச்சீங்க, நீட்டுக்கு வாங்கின கையெழுத்தெல்லாம் குப்பை தொட்டில போட்டு போயிருந்தாங்க. அப்ப உங்க பையன் நடத்துறது எப்படி இருந்துச்சாமா?